விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரும் வழக்கு நடப்பாண்டில் நடைமுறைப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான 50% இடஒதுக்கீடு இல்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பெருத்த ஏமாற்றம் அளிக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. தெலுங்கானாவில் பாஜக வேட்பாளரிடம் இருந்து 19 லட்சம் ரூபாய் பறிமுதல். போலீசாரிடம் இருந்து பணத்தை பாஜகவினர் பறித்துச் சென்றதால் பரபரப்பு. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை. ராணுவ தகவல் பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. அரசியல் கட்சிகள் காணொலி மூலம் பிரச்சாரம் செய்வது தொடர்பான வழக்கு. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை. குளிர்காலத்திற்கு முன்பு இந்தியாவிற்குள் 300 பயங்கரவாதிகள் ஊடுருவலாம். லெப்டினன்ட் ஜெனரல் அதிர்ச்சி தகவல். டெல்லி மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்காத மாநகராட்சிகள். முதலமைச்சர் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு பாஜக மேயர்கள் போராட்டம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு கொரோனா. மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சிகிச்சை பெறுவதாக தகவல். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. லண்டனில் உள்ள வைர வியாபாரி நிரவ் மோடியின் ஜாமீன் தள்ளுபடி. அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். செயற்கை சுவாசத்துடன் தீவிர சிகிச்சை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. இருவரும் மிருகத்தனமாக தாக்கப்பட்டதாக திடுக்கிடும் தகவல். சென்னை ராயப்பேட்டையில் பழமை வாய்ந்த கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டடத்தில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம். வரலாற்றில் முதன் முறையாக பக்தர்கள் இன்றி எளிமையாக நடந்தது. தமிழகத்தில் மேலும் 2708 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,11,000 கடந்தது. திருமாவளவனின் முழு பேச்சை பார்த்துவிட்டு முடிவெடுங்கள். பெண்களை அவதூறாக பேசிய கூறப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல்.
ஜனவரியில் அவசர கால பயன்பாட்டிற்கு கொரோனா தடுப்பூசி தனியார் நிறுவனம் தகவல். கிறிஸ் கெயில், மன்தீப் சிங் அதிரடி ஆட்டத்தினால் பஞ்சாப் அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்றது. ஆஸ்திரேலிய தொடர்களுக்கான இந்திய கிரிக்கெட் அணிகள் அறிவிப்பு. T20 அணியில் தமிழக வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிப்பு. தமிழகத்தில் நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசிக்கான 50% இடஒதுக்கீட்டை நடப்பாண்டில் அமல்படுத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மருத்துவ படிப்புகளில் மத்திய தொகுப்பில் இருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே அளிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி திரு நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீட்டை நடப்பாண்டில் நடைமுறைப்படுத்த உத்தரவிட முடியாது என தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரும் வழக்கில் இடைக்கால நிவாரணம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மருத்துவ படிப்புகளுக்கான மத்திய தொகுப்பு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு நடப்பாண்டில் 50% இடஒதுக்கீடு இல்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவ படிப்புகளுக்கான மத்திய தொகுப்பு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு நடப்பாண்டில் 50% இடஒதுக்கீடு இல்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்புக்கு காரணமான நிலைப்பாட்டை எடுத்த மத்திய அரசுக்கும் மறைமுகமாக அதற்கு துணை போன பழனிசாமி அரசுக்கும் 2007ஆம் ஆண்டு மத்திய அரசில் அங்கம் வகித்த போது இந்த சமூக அநீதியை ஆரம்பித்து வைத்து இப்போது நாடகமாடும் திமுகவுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கான சட்டப்படியான நடவடிக்கைகளில் இனியாவது பழனிசாமி அரசு அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு சொந்தமான இடத்தில் போலீசார் பறிமுதல் செய்த பணத்தை அக்கட்சியினர் பறித்துச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் தப்பக் சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக திரு ரகுநந்தன் ராவ் போட்டியிடுகிறார். அவருக்கு சொந்தமான 3 இடங்களில் சித்திப்பேட்டை போலீஸ் கமிஷனர் டேவிஸ் தலைமையிலான போலீசார் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 19 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த பாஜகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இந்நிலையில் போலீசாரிடம் இருந்து 12 லட்சம் ரூபாயை பாஜகவினர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தெலுங்கானா மாநில பாஜக தலைவர் திரு பண்டி சஞ்சய் குமாரை கைது செய்தனர். போலீசாரிடமே பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான 2+2 பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில்
2018ஆம் ஆண்டு முதல் இரு நாட்டு வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இடையிலான 2+2 பேச்சுவார்த்தை ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான 2+2 பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகியோர் நேற்று டெல்லி வந்தடைந்தனர். அவர்களுக்கு ராணுவ முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் அமெரிக்க அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அப்போது பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ தகவல் பகிர்வு, ராணுவ தொடர்புகள் மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் லடாக்கில் சீனாவுடனான எல்லை பதற்றம், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் போன்ற விவகாரங்களும் ஆலோசனை செய்யப்படும் என தெரிகிறது. ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சேட்டலைட் தரவுகளை பங்கிடுவது குறித்த ஒப்பந்தம், ராணுவ தளவாட ஒப்பந்தம் உள்ளிட்டவைகள் இந்த சந்திப்பில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் அம்மாநில உயர்நீதிமன்றத்தின் காணொலி காட்சி பிரச்சார உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள 28 தொகுதிகளுக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. பாஜக அரசு பெரும்பான்மை பெற இந்த தேர்தல் வெற்றி உதவும் என்ற நிலையில் அங்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் நேரடி பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக காணொலி காட்சி வாயிலாக பிரச்சாரம் செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஏ.எம். கன்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தன. இதை விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் காணொலி மூலம் பிரச்சாரம் செய்யலாம் என்ற மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தனர். மேலும் கொரோனா காலத்தை மனதில் வைத்து அரசியல் கட்சிகள் பிரச்சார கூட்டம் நடத்துவது பற்றி பொருத்தமான முடிவு எடுக்கவும் தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு பிறப்பித்தனர். குளிர்காலத்திற்கு முன் இந்திய பகுதிக்குள் 200 முதல் 300 பயங்கரவாதிகள் வரை ஊடுருவலாம் என்ற அதிர்ச்சி தகவலை லெப்டினன்ட் ஜெனரல் ராஜு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் PS ராஜு, குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பு இந்திய பகுதிக்குள் 200 முதல் 300 பயங்கரவாதிகள் வரை ஊடுருவலாம் என்றும், எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும், நம்முடைய எல்லை கண்காணிப்பு அமைப்பு வலிமையுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாத பாதையில் இருந்து விலகி வர விரும்பக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கப்படுவதாக கூறிய அவர், கடந்த சில மாதங்களில் 3 பயங்கரவாதிகள் சரணடைந்துள்ளதாகவும், பயங்கரவாதத்தில் இருந்து விலகி வரக்கூடிய இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்லி மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்காத மாநகராட்சியின் பாஜக மேயர்கள் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினர் அரசியல் நாடகம் நடத்துவதாக டெல்லி மாநில அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 13,000 கோடி ரூபாய் நிதியை டெல்லி அரசு எவ்வாறு செலவிட்டது என தெரிவிக்க கோரி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சிகளின் பாஜக மேயர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு மதியம் 2 மணி அளவில் நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அப்போது வராமல் அரசியல் செய்வதற்காக காத்திருந்தனர் என்றும், டெல்லி மாநகராட்சிகளில் பெரும் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் டெல்லி அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் கொரோனா தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோய்க்கு முடிவு கட்ட இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு சோதனை பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனமும் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் முதற்கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக முடிவு பெற்ற நிலையில் 2ஆம் கட்ட பரிசோதனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட தன்னார்வலர் ஒருவருக்கு கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து பரிசோதனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் தங்கள் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி அவசர கால பயன்பாட்டிற்காக வருகின்ற ஜனவரி மாதத்தில் கிடைக்கும் என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அறிவித்துள்ளது.
உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அந்நிறுவனத்தின் பொது சுகாதார ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் ருக்சாண்ட்ரா ட்ரியாகியா அக்லி இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவிற்கு மேலும் 32 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 10,956 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 3வது நாளாக நேற்றும் 3000க்கும் குறைவாக கொரோனா பாதிப்பு உள்ளது. நேற்று ஒரே நாளில் 2708 பேருக்கு கொரோனா பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 7,11,713 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,956 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 747 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,96,378 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 4,014 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை 6,71,489 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் 3 இலக்கில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 253 பேருக்கும், சேலத்தில் 165 பேருக்கும், திருவள்ளூரில் 133 பேருக்கும், செங்கல்பட்டில் 143 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை தொடர்பான சிபிஐ குற்றப்பத்திரிகையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. காவல் நிலையத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட மிருகத்தனமாக கடுமையாக தாக்கப்பட்டதால் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரிகளான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. முதலில் சிபிசிஐடி போலீசாரும் அதைத் தொடர்ந்து சிபிஐ போலீசாரும் விசாரணை நடத்தினர். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 10 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தற்போது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் தந்தை மகன் இருவருமே காவல் நிலையத்திலேயே கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாகவும், ஆடைகளை களைந்து இருவரது உடலில் இருந்தும் ரத்தம் சொட்ட சொட்ட போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரையும் காவல் நிலையத்தில் ஒரு மேஜையில் படுக்க வைத்து பின்புறத்தில் லத்தி, கம்பு போன்றவற்றால் மிருகத்தனமாக கடுமையாக தாக்கியுள்ளதாகவும், 3 போலீசார் பிடித்து கொள்ள ஆய்வாளர் ஸ்ரீதர், ஏட்டு முத்துராஜா ஆகியோர் கடுமையாக தாக்கியுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இதில் இருவருக்கும் இரத்தக்காயம் கடுமையாக இருந்தும் அதற்கு முறையாக சிகிச்சை அளிக்காமலேயே கிளைச்சிறையில் அடைத்துள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. இதனாலேயே இருவரும் உயிரிழந்ததாகவும், இந்த தகவல்கள் அனைத்தும் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த பெண் காவலர்கள் பியூலா மற்றும் ரேவதியின் வாக்குமூலத்தை வைத்து பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றங்களை மறைத்து போலீசார் மருத்துவ சான்றிதழ் பெற்று கோவில்பட்டி சிறையில் அடைத்துள்ளதாகவும், போலீசார் கடுமையாக தாக்கியதன் காரணமாகவே ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் உயிரிழந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சர் திரு துரைக்கண்ணுவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அமைச்சர் திரு துரைக்கண்ணுவுக்கு கொரோனா பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இணை நோய்கள் காரணமாக துரைக்கண்ணுவின் முக்கிய உடல் உறுப்புகளை சீராக இயங்கச் செய்வது சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு துரைக்கண்ணுவுக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் 40 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி எதிரில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் இருந்து வந்தது. 1977ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் ஒரு குடும்பம் மட்டும் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணியளவில் கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது. கட்டிடத்தில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
இடிபாடுகளில் சிக்கி 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு சரக்கு வாகனம் முற்றிலும் சேதமடைந்தன. பழைய கட்டிடம் இடிந்து விழுந்ததாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கட்டிட இடிபாடுகள் சாலையில் கொட்டி கிடப்பதால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஊடகத்தில் பணிபுரியும் பெண்களை பற்றி சமூக வலைதளங்களில் இழிவாக பதிவிட்ட SP சேகர் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக காவல்துறையினர் தனது கருத்தை திரித்து கூறுபவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகத்தை வன்முறை காடாக்குவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். இதுவரையில் இல்லாத அளவுக்கு மிக கேவலமான முறையில் தனிநபர் விமர்சனங்களை செய்து வருகின்றனர். 31ஆம் தேதி வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படும் அவதூறு பரப்பும் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி VCK தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிறது. திருமாவளவனின் முழு பேச்சையும் பார்த்துவிட்டு தமிழக அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒருவர் சொல்லும் கருத்தை திசை திருப்பி பழி சொல்வதை பாஜக சாதுரியமாக செய்யும் என குற்றம் சாட்டிய அவர், அரசியல் தலைவர்கள் மீது பழி சுமத்துவதை பாஜக வாடிக்கையாக வைத்துள்ளதாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஒருவர் சொல்லுகின்ற கருத்துக்களை திசை திருப்பி அவர்கள் மீது பழி சொல்லுகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி மிக சாதுரியமாக செய்யும். அதுவும் அதில் ஒன்றுதான் திருமாவளவன் மீது அவர்கள் கொடுத்துள்ள இந்த பொய்யான புகார்கள். முழுமையாக தமிழக அரசானது அவருடைய முழு பேச்சையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை டவுன் பகுதியில் வெளிமாநிலத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட வெங்காயத்தை கூலி தொழிலாளி ஒருவர் திருடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வெங்காயத்தின் விலை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ பல்லாரி 85 முதல் 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் சிறிய வெங்காயம் 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளிமாநிலத்தில் இருந்து நெல்லை டவுன் மார்க்கெட்டிற்கு ஒரு லாரியில் வெங்காய மூட்டைகளை கொண்டு வந்தபோது அதனை இறக்கும் கூலி தொழிலாளி ஒருவர் வெங்காயத்தை திருடுவது போல வீடியோ பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த வீடியோ நெல்லை நயினார்குளம் மார்க்கெட்டில் இருந்து பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பூட்டிய வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 75,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து கடலூரில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வந்து வீட்டில் உள்ள பீரோ, கதவு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் கடலூரில் இருந்து போலீஸ் மோப்பனாய் அர்ஜுனும் வரவழைக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மைசூருக்கு அடுத்ததாக குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில்தான் தசரா திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த திருவிழா கடந்த 17ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்கள் கலந்து கொள்ளாமல் கோவில் உட்பிரகார மண்டபத்தில் வைத்து மிக எளிமையாக நடைபெற்றது. பெரம்பலூரில் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சத்திரமனை கிராமத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது நவீன்குமார், தினேஷ்குமார், சதீஷ் மற்றும் பெரியசாமி ஆகியோர்
திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 22 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.